ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மையமாக கொண்ட ஒரு சரித்திர சம்பவத்தை வாசித்து அதிலிருந்து இன்று ஆண்டவர் நமக்கு தரும் நல் வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9வது மற்றும் 10வது வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் புதிய ஏற்பாட்டு வரலாற்றில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்தவான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். ஆண்டவரோடு தங்கியிருந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த 12 அப்போஸ்தலர்கள், அதில் ஒருத்தர் காலியாயிட்டாரு ஊழியத்தை துவங்குறதுக்கு முன்னாடி. புதிதாக சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், அவரையும் சேர்த்து, இவர்கள் எல்லாரை காட்டிலும் மகத்துவமான ஒரு ஊழியத்தை செய்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். வல்லமையான ஊழியம், உலகமெங்கிலும் சுவிசேஷ பிரபல்யம், சென்ற இடங்களிலெல்லாம் திருச்சபைகளை ஸ்தாபித்தல், விசுவாசிகளை ரட்சிப்புக்குள் நடத்தி நல்ல ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை பகுத்து போதித்தல், அது மாத்திரமல்லாமல் தலைவர்களை உருவாக்குதல். அல்லேலூயா. ஆண்டுடைய ராஜ்யம் இன்னும் வர தாமதித்தால் எத்தனை வருஷமானாலும் தொடர்ந்து சபை வளரணும் என்பதற்கான அடித்தளங்கள். ஆமென். ஆண்டவரையும் அவருடைய போதனைகளையும் கை கொண்டு தொடர்ந்து வரக்கூடிய புதிய தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் வாழ, கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி அவர்கள் கட்டப்பட தேவையான நிருபங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக கர்த்தரின் கரத்தின் ஆயுதமாக கிருபா பாத்திரமாக பயன்படுத்தப்பட்டவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்ததுனால அவர் எப்படி செயல்பட்டார்? 3 நிலைகளிலே அவர் செயல்பட்டார். அதே போல நாமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பேருக்கு சொல்லாம இந்த அனுபவங்களை உடையவர்களாய் மாறுவோமானால் நம் நிமித்தம் பரலோகம் களி கூறும், இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் அவருடைய சித்தம் கண்டிப்பாக செய்யப்படும். நம்பர் 1, அவர் திடப்படுத்தப்பட்டார், மற்றவர்களை திடப்படுத்தினார். அதனால நான் உங்களுக்கு சொல்ற பாயிண்ட் எப்படி எழுதிக்கோங்க, திடப்படுவோம், திடப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் என் கூட இருந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் திடப்படுவேன், நான் மற்றவர்களை திடப்படுத்துவேன். ஆமென். இந்த பவுல் பயந்தவர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் ரொம்ப தைரியமான ஆள். அடி உதைக்கெல்லாம் இவர் என்ன செய்ய மாட்டார், பயப்பட மாட்டார். கட்டுகள் காவலுக்கெல்லாம் இவர் என்ன செய்ய மாட்டார், பயப்படவே மாட்டார். ஆமென். ஆனாலும் இப்போ வந்திருக்கிற இடம் புதுசு. கொரிந்து பட்டணத்துக்கு இவர் என்ன செஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறார். கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா, அது ஒரு ஹார்பர் ஏரியா, துறைமுக பட்டணம். அது ஒரு மிகப்பெரிய வியாபார ஸ்தலம். பல நாடுகளிலும் இருந்து ஏராளமான வியாபாரிகள், பெரும் பெரும் பணக்காரர்கள், செல்வந்தர்கள் வந்து கூடுகிற ஒரு இடம். அதே வேளையில் அநியாயமான பாவங்கள், அருவருப்புகள் மிகுந்திருந்த ஒரு இடம். உருவ வழிபாடுகள் பெருகி இருந்த ஒரு பட்டணம். அது மாத்திரமல்லாமல் அங்கே இருந்தவங்க எல்லாருமே தத்துவங்களை பெரிதாய் நினைக்கிறவர்கள், ஞானிகள், மேதைகள், படித்தவர்கள், பட்டதாரிகள். அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, இந்த மாதிரி தத்துவ மேதைகள் இருக்காங்க பார்த்தீங்களா? இவர்களுடைய வழியில் வந்து அந்த கொள்கைகளை எல்லாம் கை கொள்ளுகிறவர்கள். இவங்களுடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தோடனே சாயங்காலம் ஒரு இடத்துல கூடி அதில் ஒருத்தர் மேலே ஏறி நின்று பேச, ஒரு தத்துவத்தை கூற, அந்த தத்துவம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கீழே இருக்கிறவங்க எழுப்ப, அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அறிவுபூர்வமான காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுறதான் யாருடைய வேலை? அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வேலை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி இந்த பட்டணத்துக்கு வந்த பவுல், ஆமென், ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் சந்திக்கிறார். ரோமாபுரியில்
இந்த யூதர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது என்று கிளவுதியு ராயன் ஒரு கட்டளை பிறப்பித்தபடினால எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க யூதர்கள். அப்படி கிளம்பின ஒரு யூத குடும்பம் தான் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. இந்த யூத குடும்பத்தை யார் சந்திக்கிறார்? பவுல் சந்திக்கிறார். அவர்கள் இயற்கையாகவே கூடாரம் பண்ணுகிற தொழில் செய்கிறவர்கள். பவுலும் அதே தொழில் செய்கிறதுனால அவர்களோடு கூட தங்கியிருந்து கூடார தொழில் செய்து கொண்டு வந்தார். அதே நேரத்தில் ஓய்வு நாள் தோறும் அந்த ஜெப ஆலயத்தில் இவர் யூதர்கள்ட்ட என்ன செய்வார்? பிரசங்கம் பண்ணுவார். அல்லேலூயா. பவுல் என்னதான் ஒரு சூப்பர் பாஸ்டரா, ஒரு மிஷனரியா, ஒரு தேவ மனுஷனா இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு தனிமை, இந்த கொரிந்து பட்டணத்தில் அவர் இருக்கும்போது அவரோட இப்போ 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. யார் ஜாயின் பண்ணுறா? சீலா வந்து ஜாயின் பண்ணுறார். இன்னொருத்தர் யார்? தீமோத்தி வந்து ஜாயின் பண்ணுறார். ஆமென் சொல்லுங்க. இந்த சீலா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முந்தின 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பி பட்டணத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் தான் அந்த ஊர் மக்கள் அடின்னு அடித்து அவங்க வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சு அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் ஒப்பு கொடுத்து அங்கேயும் அவங்க எல்லாரையும் அடின்னு அடித்து சிறைச்சாலையில் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. பார்த்தீங்களா? அந்த அடி மிதியெல்லாம் விழும்போது பவுல் கூட அடியை சேர்த்து வாங்கினாலும் யார்? ஆமாம். அதனால் இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லப்பா, நம்ம கூட யாருக்கா? சீலா இருக்கிறாரு. அவர் நமக்கு இப்போ சப்போர்ட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார். இவன் முன் வச்ச காலை பின் வைக்காதவன், இவன் நல்ல ஒரு தைரியமான ஆளு. இப்போ நான் யூதர்களுக்கு மத்தியில் இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டாக என்ன செய்யலாம்? பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. அதோடு கூட தீமோத்தி சேர்றார். தீமோத்தி யாரு? சின்ன வயதிலேயே அப்போஸ்தலனாகிய பவுலால் உருவாக்கப்பட்டு வருகிற ஒரு இளம் தேவ மனிதன். அல்லேலூயா. அவன் வளர வளர அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் கொண்டவர் இந்த பவுல். இந்த தீமோத்தேயுவை நம்பி ஒரு பெரிய சபையவே ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உருவாக்கப்பட்ட நிலையில் இருப்பவன் யாரு? இந்த தீமோத்தேயு. ஆக இந்த 2 பேரும் பவுலை சந்திச்ச உடனே அந்த பட்டணத்தில் ஆவியில வைராக்கியம் கொண்டு இப்போ பவுல் பிரசங்கம் பண்றான். ஆமென். இந்த பிரசங்கம் பண்ண உடனே பாருங்க, யூதர்கள் எல்லாரும் எதிர்க்க ஆரம்பித்தார்கள், விரோதிக்க ஆரம்பித்தார்கள். உடனே பவுல் பாருங்க தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் உதறி, இனிமே உங்க கூட நான் நேரமே என்ன செய்ய மாட்டேன், செலவு பண்ண மாட்டேன், நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நான் போறேன்னு கிளம்பிட்டார். அல்லேலூயா. அப்படி கிளம்பி வரும்போது தான் ஒரு பக்கம் தன்னுடைய சொந்த ஜனங்களை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, வரவேற்கவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த புதிய இடத்துல யார் நமக்கு உதவியா இருப்பாங்க? எத்தனை பேர் நம்மளை எதிர்ப்பாங்க, விரோதிப்பாங்க? இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்வது கர்த்தருக்கு சித்தம் தானா? இங்கே ஊழியம் செய்தால் ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவாரா? இப்படி பல கேள்விகள் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, தைரியமா பேசு. அல்லேலூயா. பவுல் பேசினதை கேட்டு ஒருத்தன் சொல்றான், இவன் வாயாடினான். அல்லேலூயா. ஆனா இங்க கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ தைரியமா பேசுன்றார். அப்போ உண்மையிலே பவுல் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கிறார் பேசுறதுக்கு? ஏன்னா ஏற்கனவே யூதர்கள் மத்தியில் பேசிட்டார். பார்த்தீங்களா? கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கேன். அல்லேலூயா. கொஞ்சம் ஓங்கி பேசிட்டேன்னு நினைக்கேன், கொஞ்சம் கோபத்தில் பேசிட்டேன்னு, வைராக்கியம் ஒரு லெவலை தாண்டி என்ன செஞ்சுட்டு போயிட்டு போலன்னு இவர் நினைச்சாரோ என்னமோ தெரில. ஆனால் ஆண்டவர் அவனை என்கரேஜ் பண்ணுறாரு, தைரியமா பயப்படாமல் பேசுன்றார், மௌனமாயிராதன்றார். அப்படின்னா இவர் என்ன யோசிச்சுட்டு தெரியுமா? எதுக்கு வம்பு? நம்ம எதுக்கு பேசிட்டு பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போனோமா, ஆவியின் ஏவுதல ஏதாவது ஆண்டவர் மெதுவாக செய்ய சொன்னார்னா நம்ம செய்வோம் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரில. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, மௌனமா இருக்காத. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தீங்கு செய்ய ஒருத்தனும் உன் மேலே என்ன செய்ய முடியாது, கை போடவே முடியாது. ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். இந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க. இந்த வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அவனுக்கு கிடைச்ச உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் இதுவரைக்கும் வேற எந்த இடத்துலையும் அதிகமாக நேரம் செலவு பண்ணல. 1.5 வருஷம் தங்கிட்டார். இப்போ வாச்ச வசனத்துக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1 வருஷமும் 6 மாதமும் தங்கி இருந்து நல்ல தைரியமாக ஆண்டுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கத்தை பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் நல்ல உபதேசம் பண்ணார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது எதற்கு என்றால் நம்மை திடப்படுத்துவதற்கு.
நாம் திடப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால் தான் நம்மளை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வரும். நம்ம கதையே ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கே வாயிலேருந்து நம்பிக்கையான வார்த்தை வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம முகமே பீதியால் நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம கால் கையே கிடு 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 கிடுன்னு ஆடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் யாருக்கா தைரியம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் முதல்ல யாரை திடப்படுத்துகிறாரு? நம்மை திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. பவுலே, இந்த ஊழியத்திற்காக உன்னை நான் தான் என்ன செஞ்சிருக்கேன்? அழைத்திருக்கிறேன். இந்த ஊழியத்தில் உனக்கு நிறைய பாடுகள் இருக்கலாம், நிந்தனைகள் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், காவல் இருக்கலாம், கட்டு இருக்கலாம், உயிருக்கு ஆபத்தில் எல்லாமே என்ன செய்யலாம்? இருக்கலாம். மோசங்கள் வரலாம். அல்லேலூயா. கள்ளர்களால் வரலாம், சொந்த ஜனங்களால் வரலாம். இப்படி பல காரியங்கள் என்ன செய்யலாம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ இவைகளை குறித்து என்ன செய்யாத, ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இதே தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்டையும் சொல்கிறாரு. என் மகனே, என் மகளே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நீ எதுக்கும் பயப்படாத, நீ தைரியமாக பேசு, அமைதியாக இருக்காத, உன் கூட நான் இருக்கேன், உன் மேலே கையை போட ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த அனுமதியை நான் யாருக்கு என்ன செய்யலை? கொடுக்கல. அல்லேலூயா. இந்த பவுல் கூட்டத்தை பார்த்துலாம் பயப்படுற ஆள் கிடையாதுங்க. அல்லேலூயா. எதிர்ப்புகளை பார்த்துலாம் முன் வச்ச கால பின் வைக்கிற ஆள்லாம் அவன் கிடையாது. ஆனால் அவனுக்கே வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் தேவைப்பட்டு. அல்லேலூயா. நல்ல பெரிய படித்த பட்டதாரி, 3 PhD வாங்கினவன், வேத வசனத்திற்கான விளக்கங்களை கொடுக்குறதுக்கு அவனுக்கு யார் டீச் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினால அவன் ஊழியத்தில் நீங்கள் பாருங்கள், ராஜாவுக்கு முன்பாகவும் தைரியமாக பேசியிருக்கான். நியாயாசனத்தில் நிற்க வைக்கப்பட்ட போது அப்படியே அங்கே கூடின கூட்டம் அத்தனையும் உனக்கு விரோதமாக கோஷம் போடுறாங்க, இவனுக்கு எதிராக சத்தம் போடுறாங்க. ஆனால் நிதானமாக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டான். அல்லேலூயா. இவன் கட்டுகளில் அடைக்கப்பட்டிருந்த போதும், காவலில் வைக்கப்பட்டிருந்த போதும், இவனை தேடி வந்தவங்கள்ட்ட அத்தனை பேர்ட்டையும் நம்பிக்கையான வார்த்தை தான் அவன் பேசினானே தவிர ஒரு நாள் நம்பிக்கை இழந்த வார்த்தையை அவன் என்ன செய்யலை? பேசவே இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்ததை அவன் அனுபவிச்சான். உங்கள் கூட இருக்கிறத ஆண்டவர் நீங்கள் அனுபவிக்கும் கிருபையை தருவார். அல்லேலூயா. அதனால் கூட்டத்தெல்லாம் கண்டின்மை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் கிளாஸில் சில நேரம் டீச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. அதை முன்னாடி போய் என்ன செய்யணும்? ஆமாம், சொல்லணும், செமினார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த மாதிரி செமினார்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸ் என்ன செய்யும்? இருக்கும். இனிமேல் அந்த நர்வஸ் உங்களுக்கு இருக்காது. உங்களை முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாருன்னா அது கர்த்தர் தான் நிறுத்துறார். அந்த பலனத்தை கர்த்தர் தருவார், அந்த தைரியத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதற்கு சில குறிப்பிட்ட காரியங்கள் நிர்வாகத்தினால் வைக்கப்பட்டிருக்குன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. பரீட்சைன்னா பரீட்சைக்கான தைரியத்தை தருவார். இன்டர்வியூனா இன்டர்வியூக்கான தைரியத்தை கர்த்தர் தருவார். எதை குறித்து நம்ம ஐயோ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ரிசல்ட் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. திடப்படுவோம். அல்லேலூயா. யார் கூட இருக்கா? கர்த்தர் கூட இருக்கிறார். உலகமே எதிர்த்து வரலாம், ஊரே எதிர்த்து வரலாம், குடும்பமே எதிர்த்து வரலாம், உங்கள் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேர் உங்களுக்கு எகைன்ஸ்டாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். உறவுகள் எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறதுனால நீங்கள் எதற்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் முதலாவது நாம் திடப்படுவோம். அல்லேலூயா. எதை கண்டு பயப்படக்கூடாது. விஷப்பூச்சி கடிச்சிட்டு இவனை ஆனால் உரைத்து கொண்டு ஒரு விரியன் என்ன செஞ்சிட்டு அவன் என்ன செஞ்சான்? தப்பாக பண்ணான். எல்லாம் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் சும்மா இருக்கிற இப்போ 2 விறகு என்ன செய்வோம்? அள்ளி போடுறது தான் எடுத்து போட்டான். ஆனால் பாருங்க, அவனுக்கு ஆபத்து. ஆனால் அவங்க நினச்சாங்க இப்போ இவன் நடுங்கி உடம்பெல்லாம் வீங்கி அப்படியே நுரையாக ரத்தம் கக்கி கீழே விழுந்து என்ன செஞ்சிருவான்? செத்துருவான்னு நினச்சாங்க. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அப்படி பயந்தானா? அவன் அப்படி ஈஸியாக அதை என்ன செஞ்சான்? உதறி போட்டுட்டு அவனும் குளிர் காஞ்சிட்டு இருக்கான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நிதானத்தை தருவாராக. எந்த ஆபத்து கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்களை கலங்க வைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். 14 நாள் கப்பல் சேதத்தில் இருக்கான். அல்லேலூயா. கடலில் பயங்கரமான காற்று மோதுகிறது, கப்பல் உடைகிறது, கடல் தண்ணிலாம் உள்ளே வருது. தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை ஒருத்தருக்குமே இல்லை. ஆனால் இவன் ஒருத்தன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான், இவன் ஒருத்தன் நம்பிக்கையோடு இருக்கான். ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, ராயனுக்கு முன்பாக நான் நின்று ஆகணும். அப்போ
அப்போ ராயனுக்கு முன்பாக நான் நிற்கிறதுக்கு முன்னாடி இந்த கடல் கொந்தளிப்புல, இந்த கப்பல் சேதத்தில் என் ஜீவன் போகாது. அந்த திட நம்பிக்கையை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்தது போல உங்களை குறித்த தேவ நோக்கமும் திட்டமும் நிறைவேறுகிற வரைக்கும் எந்த தீங்கும் உங்களுக்கு வராது, எந்த சேதமும் உங்களுக்கு வராது, எந்த ஆபத்தும் உங்களை பாதிக்காது, எந்த பலவீனமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த வியாதியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த மனுஷனும் உங்கள் மேலே கை போட முடியாது, எந்த விதமான விரோதமான செயல்களும் உங்களை தாக்க. அதனால் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தைரியமாக இருங்க. இப்போ திடப்படுவோம், அது மாத்திரமல்ல திடப்படுத்துவோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் மற்றவங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுறவராக இருப்பார். 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாட்சிங்கன்னா ஆச்சரியமாக ஒரு வார்த்தை இருக்கு. 22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த பவுலை கல்லெறிஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? கல்லெறிஞ்சிட்டாங்க. கல்லெறிஞ்ச கூட்டத்தார் இவனை வந்து பார்த்தா இவன் கீழே செத்து போய் என்ன செஞ்சிட்டான்? விழுந்துட்டான். அவங்க வந்து செக் பண்ணி பார்க்காங்க, இவன் உண்மையிலே இவன் நினைச்சிட்டான் செத்துட்டான்னு சொல்லி பட்டணத்துக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு போயிட்டான். ஆனால் நம்மால் மறுபடி எழுந்து பட்டணத்திற்குள்ளே போய் அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு யாரை திடப்படுத்துகிறாரு? சீஷர்களை இவர் திடப்படுத்துகிறார். நியாயப்படி யாரை திடப்படுத்தணும்? ஐயோ பவுல, எங்கள் ஊருக்கு வந்து எங்களுக்கு நல்லது செய்ய போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களே, உங்களை இப்படி அநியாயமாக நினைச்சிட்டாங்க, கல்லெறிஞ்சிட்டாங்களே, அந்த பயிலெல்லாம் நல்லா இருப்பானுங்களா? அந்த பாவிகளெல்லாம் ஆண்டவர் சும்மா வேண்டி செய்ய மாட்டார், விட மாட்டார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். இப்படி தான் அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? பேசி அவனை தைரியப்படுத்தி, பரவாயில்ல முகத்தில் கோரையாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு நல்ல அழகு என்ன செய்வார், தருவார், இப்படியெல்லாம் இவங்க என்கரேஜ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் பாருங்க, அவன் சீசரில் என்ன செஞ்சானோ திடப்படுத்தி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி பாடுகள் வழியாக தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போனோம். டோன்ட் வரி. அல்லேலூயா. தைரியமா இருங்க, ஆண்டவர் சீக்கிரம் வர போறாரு, அது வரைக்கும் நம்ம வேலையை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு போயிட்டான். ஆமென் சொல்லுங்க. 16வது வசனத்தில் அதிகாரத்தில் சிறைச்சாலையில் என்ன செஞ்சாங்க? அடைச்சிட்டாங்க. அடின்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அடிச்சிருக்கான். சிறைச்சாலைக்கு உள்ளே போடுறதுக்கு மாதிரி அடிச்சிருக்காங்க. உடம்பெல்லாம் ரத்தம், கையை கட்டி இருக்கு, காலை கட்டி இருக்கு, கழுத்தை தொழு மரத்தில் மாட்டி வச்சிருக்கு. இப்போ கடைசியில் எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. 40வது வசனம் பாருங்க. அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளின் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அல்லேலூயா. இந்த போலீஸ்காரங்கள்ட்ட அடி வாங்கினவங்களை பார்த்துருக்கீங்களா? அடின்னு லாடம் கட்டினதுக்கு அப்புறம் உள்ள போகும்போது எப்படி போயிருப்பாரு? அப்படி போயிருப்பார். வரும்போது எப்படி வருவாரு? ஆமாம். இப்போ அதே மாதிரி தான் இந்த பவுலையும் சீலாவையும் லாடம் கட்டியிருக்காங்க. ஆமே. லீதியால் வீட்டில் தான் சர்ச்சை நடக்குது. இப்போ லீதியால் வீட்டுக்கு பவுலும் சீலாவும் வந்திருந்தா எப்படி வந்திருப்பாங்க? ஏற்கனவே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தெருவில் போட்டு அடிச்சிருக்கணும், சட்டையெல்லாம் கிழிச்சு அடித்து காயப்படுத்தியிருக்கணும். இது காணாதுன்னு சிறைச்சாலையில் உள்ளே போடுறதுக்கு முன்னாடி அங்கே வேறு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? அடித்து உடம்பெல்லாம் ரத்த காயம். இப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் தான் கெட்டு போட்டிருக்கான். அந்த கழுவி அவன் ரசிக்கப்பட்டான் பார்த்தீங்களா? அவன் தான் கழுவி பேண்டேட்லாம் போட்டிருக்கான். அப்போ பவுல் தலையில், கையில், மூஞ்சில் எல்லாம் பிளாஸ்டரு இதெல்லாம் போட்டுட்டு தான் என்ன செஞ்சிருப்பார்? வந்திருப்பார். லீதியால் அவங்கள பார்த்து என்ன செஞ்சுருக்கணும்? ஓன்னு அழுதுருக்கணும். ஐயோ, எங்கள் பாஸ்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா, பவுல் பாஸ்டருக்கு இப்படி ஒரு சம்பவமா, ஐயோன்னு என்ன செஞ்சுருக்கணும்? புலம்பி இருக்கணும். ஆனால் இவர் இங்கே பாருங்க, அவங்கள ஆறுதல் படுத்துறாரு. யார? லீதியாலையும் அங்கே இருக்கிற ஆட்களையும் ஆறுதல் படுத்திட்டு ரைட் நாங்கள் போயிட்டு வரேன்னு போயிட்டோம். அதான் கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையோடு இருந்தால் அவங்க தங்களுடைய காரியங்களை பெரிதுபடுத்த மாட்டாங்க, மற்றவர்களை பலப்படுத்துறதுல கண்ணு கருத்துமா இருப்போம். நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், நமக்கு பெரிய பெரிய தேவைகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் கடுமையான கொந்தளிப்புகள், புயல் காட்டினால் பல சேதங்கள் இருக்கலாம். ஆனால் இதிலெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். இந்த ஆபத்து, இந்த வேதனை, இந்த கண்ணீர் எனக்கு நிரந்தரம் அல்ல. ஆனால் இந்த நிச்சயம் இல்லாத ஒரு நபர் என் முன்னாடி இருக்கும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுறது தான் என் வேலை, அவங்கள உற்சாகப்படுத்துறது தான் என் கடமை. அதனால தான் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் அவர் சொல்லுவார், கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று
மறுபடியும் சொல்றேன் பாரு. இவர் எங்க இருக்காரு? ஆமா, இவர் எழுதுறவங்க எங்க இருக்காங்க? அப்ப யாரை சந்தோஷமா இருக்குன்னு சொல்லணும்? வெளியில் இருக்கிற விசுவாசிகள், பாஸ்டர் கவலைப்படாதீங்க, அநியாயமாக உங்கள் மேலே பழி போட்டு எஃப்ஐஆர் என்ன செஞ்சிட்டாங்க, ஃபைல் பண்ணிட்டாங்க, கேஸ் கொஞ்சம் மும்முரமாக தான் போயிட்டுருக்கு, ஜாமீனே கிடைக்காதது போல் என்ன செய்யுது இருக்குது, பெயிலே என்ன செய்ய மாட்டேங்காங்க, கொடுக்க மாட்டேங்காங்க, ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்களும் எவ்வளோ என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க பாஸ்டர், தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அப்படி தான் வெளியில் இருக்கிற ஆள் என்ன செஞ்சுருக்கணும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆள், வெளியில் இருக்கிற ஆட்கள் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருங்க. இதுதான் ரீசன். ஏன்னா கர்த்தர் கூட இருந்தால் இதான் நடக்கும். திடப்படுவோம், திடப்படுத்துவோம். நம்மை சுற்றி நிறைய பேர் கண்ணீரில் இருக்காங்க, நம்பிக்கை இழந்து போயிருக்காங்க, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இதோட என் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடாததெல்லாம் இழந்துட்டு ஒரு மூலையில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களை திடப்படுத்தவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கவே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்தவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படி முறிந்து விழுகிறவர்களை தாங்கி நிறுத்தவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. திடப்படுவோம், திடப்படுத்துவோம். நம்பர் 2, சுற்றி திரிவோம், சுவிசேஷம் அறிவிப்போம். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் என்ன செய்வோம்? சுற்றி திரிவோம், சுவிசேஷம் அறிவிப்போம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இந்த வார்த்தை போதும்ல, நான் உன் கூட இருக்கேன், உன் மேலே யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கை போட மாட்டாங்க. உடனே 1.5 வருஷம் ஸ்டே பண்ணிட்டார். 1.5 வருஷம் ஸ்டே பண்ணி இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெயின் ஜங்ஷன்ஸுக்கெல்லாம் அடிக்கடி விசிட் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. மார்க்கெட் பிளேசஸ்லாம் அடிக்கடி விசிட் பண்ணுவார். ஜனங்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணுவார். ஹல்லேலூயா. மக்களை சந்திக்கிறதற்கு என்னென்ன வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் யாரை பார்க்கலாம்? பவுலை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய வேலையே என்ன வேலை தான்? சுற்றி திரிகிறவர்கள். நீங்கள் நினைக்கலாம், அவருக்கு வேறு என்ன வேலை இருக்குது பாஸ்டர்? அவர் ஒரு பெரிய வல்லமையான தேவ மனிதன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அப்போஸ்தலர். அதனால் அவர் என்ன செய்யலாம்? ஊரெல்லாம் சுற்றி திரியலாம். ஆனால் நாங்கள் அப்படி சுற்றி திரிஞ்சா எங்கள் வீடு என்னத்துக்கு ஆகிறது, எங்கள் குடும்பம் என்னத்துக்கு ஆகிறது, எங்கள் பிள்ளைகளை யார் பார்க்கறது, எங்கள் கடமைகளை யார் செய்கிறதுன்னு நீங்கள் என்ன செய்யலாம் நினைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவோடு இணைந்து பவுல் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? கூடாரம் பண்ணுற தொழிலில் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? ஈடுபட. அந்த 1.5 வருஷமும் அங்கே ஒரு பக்கம் வேலையும் நடக்கும், இன்னொரு பக்கம் ஏரியாக்களில் போய் சுவிசேஷத்தையும் இவர் என்ன செய்வார்? சொல்லுவார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் படிப்பதற்காக போகிறது தவறில்லை, வேலைக்காக வெளியில் போகிறது தவறில்லை, தொழில் வியாபாரத்திற்காக பல இடங்களுக்கும் மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம், ஏன் நாடு விட்டு நாடு கூட போனாலும் அது என்ன இல்லை, தப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்கள். அது அவசியம், அது நமக்கு தேவை. ஆனால் இதையும் தாண்டி நான் சுற்றி திரிந்தா அங்கே இயேசுவை நான் என்ன செய்யணும்? சொல்லணும். நான் சுவிசேஷத்தை எப்படியாவது இன்னொரு நபருக்கு அறிவிக்கணும். எனக்கு கர்த்தர் செய்த நன்மையை நான் மற்றவர்கள்ட்ட ஷேர் பண்ணணும். எந்த விதத்தில் இயேசு அவர்களுக்கு அறிமுகம் செய்ய எனக்கு அன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கோ அந்த வாய்ப்பை நான் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு பலனை தந்து, கிருபையை தந்து, வரத்தை தந்து, வல்லமையை தந்து, வாழ்க்கையை தந்து, வசதியை தந்து நடத்துகிறார். இல்லாட்டி சும்மாலாம் ஆண்டவர் என்ன செய்யல தரல. ஏன் உன் கூட இருக்கம்பா, வேற யார் கூட இருக்காம ஏன் உன் கூட இருக்கன்னா, நீ தான் சுற்றி தெரிஞ்சு என் வேலை என்ன செய்யணும்? நீ செய்யணுங்கிறதுக்கு தான். என் கூட கர்த்தர் இருக்கார் தெரியுமா, என் கூட கர்த்தர் இருக்கார், நீங்கள் பார்க்குறீங்களா? இப்படி சொல்கிறதுக்கு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் கூட கர்த்தர் இருந்தாருன்னா உங்களுக்கு ஒரு ஆத்தும பாரம் இருக்கும். அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை குறித்த ஒரு தாகம் என்ன செய்யும்? இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இவன் பாருங்க, இவன் நான் ஏற்கனவே சொன்ன இந்த பட்டணம் மேதைகளால் நிறைந்த பட்டணம், அறிவுபூர்வமாக சிந்திக்கிற ஜனங்கள் நிறைந்த பட்டணம். இவங்கள்ட்ட போய் எளிதில் என்ன செய்ய முடியாது? ரீச் பண்ண முடியாது. அதனால் அவன் அப்படியே போய் சுற்றி பார்க்குறான். அந்த பட்டணத்தை என்ன செய்கிறான்? அப்படியே சுற்றி பார்க்குறான். எல்லா இடங்களுக்கும் அப்படியே சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்தா அவர்கள் வழிபடுகிற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பீடங்கள், ஆல்டர்ஸ், பலிபீடங்கள். அதில் ஒவ்வொன்றா டிசைனாக வெரைட்டி என்ன செய்யுது இருக்கு. அதில் ஒன்றை பார்க்குறான். அந்த பலிபீடத்தில் எழுதியிருக்கு அறியப்படாத
தேவன். பிடிச்சிட்டான், பாயிண்ட் கிடைச்சிட்டு, வாய்ப்பு கிடைச்சிட்டு மேடையில் ஏறினா அவங்கள பார்த்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வார்த்தையை பேசி ஆரம்பிக்கும். உங்களெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஏரியாவெல்லாம் நான் சுற்றி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் பக்தியில் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க, பேர் பெற்றவங்களா இருக்கீங்க. ஆமேன். உங்களுடைய வழிகளெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு பலிபீடத்தை நான் பார்த்தேன். அந்த பலிபீடத்தில் அறியப்படாத தேவன் என்று எழுதி இருக்கிறத நான் வாசித்தேன். இன்று அந்த அறியப்படாத தேவனை குறித்து சொல்றதுக்கு தான் உங்க மத்தியில் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி தான் ப்ரீச் பண்ணான். சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை இப்படி தான் அணிஞ்சான். ஆண்டவர் சொன்னபடியே அநேகரை கர்த்தர் தொட்டார், அநேகரை கர்த்தர் ரட்சித்தார், அநேக ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கொரிந்து சபை வளர்ந்தது, வரம் பெற்ற சபையாய் மாறியது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன் நம்ம கூட இருக்கிறார்னா சுற்றி திரிவோம் சுவிசேஷத்தை சொல்ல. ஆமேன். படிக்கிற இடத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி தான் போகிறோம். வாய்ப்பு இருந்தால் இயேசுவை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிங்க ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் பைபிள் எடுத்து ரீட் பண்ணுங்கள். அல்லது உங்கள் சேப்பல் அங்கே நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சேப்பல் இருந்தால் அந்த இடத்துல போய் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை தேடுவாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க. மற்றவங்களாம் விளையாடும்போது அல்லது கேன்டீனுக்கு போகும்போது சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் பைபிள் படிச்சுட்டு இருக்க, நீ மட்டும் ஏன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கன்னா அதுதான் வாய்ப்பு. அவர்களுக்கு இயேசுவை நீங்கள் சொல்லுவதற்கு உங்கள் மூலமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கும்போது, இன்னொருத்தர் செய்கிற தவறை நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது அவங்களுக்கு உங்களை பார்த்தா எப்படி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியுமா, இதற்கு காரணம் இயேசு. ஹல்லேலூயா. சுற்றி திரிவோம் சுவிசேஷத்தை சொல்ல. எங்கே வாய்ப்பு கிடைக்கி அதுதான் நமக்கு முக்கியம். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தரை வழியாகவும் நீர் வழியாகவும், அதாவது கடல் வழியாகவும் தான் ஊழியத்திற்காக டிராவல் பண்ணார். பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, இவர் டிராவல் பண்ண கிலோமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 16,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காராம் ஊழியத்திற்காக. சுற்றி திரிந்தான், நான் சும்மா சொல்லலைங்க. 16,000 கிலோமீட்டர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சுற்றி திரிந்தார். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களை தேடி சென்றார், ஜனங்களை தேடி சென்றார். தனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை தாளந்துகளையும் தேடி பயன்படுத்தினார். வாய்ப்பை உண்டாக்கி அவரே பயன்படுத்தினார். உங்களுக்கு தெரியுமா, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எவ்வளோ தூரம்ட்டு? 3676 கிலோமீட்டர். இந்தியாவின் ஒரு எல்லை. அப்போ இவர் டிராவல் பண்ணது இதை காட்டில் எத்தனை மடங்கு? 5 மடங்கு. அன்னைக்கு அறியப்படாத இடங்களில் எல்லாம் இந்த சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு டிராவல் பண்ணுறதுக்கு போதுமான ஏதுக்கள் கிடையாது, நிறைய டெக்னாலஜிலாம் கிடையாது, ஏகப்பட்ட வசதிகள்லாம் கிடையாது. ஆமே. தகவல் தொடர்பு அன்னைக்கு அப்படி கிடையாது, தொலை தொடர்பு சாதனங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, டிராவல் பண்ணுறதுக்கு அதிக சாத்தியம் இல்லாத காலத்தில், தகவல் தொடர்பு அதிகம் இல்லாத நாட்களில் இவர் 16,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருந்தார்னா இன்னைக்கு டிராவல் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளவு அனுகூலங்கள். இன்னைக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் எவ்வளவு ஹைடெக்காக இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வெளியே வீட்டை விட்டே வெளியே வராமல் இருந்தால் நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த நம்ம பாட்டி பூட்டங்காலத்தில் தான் அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்குன்னாங்க. அன்னைக்கு வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் நீங்கள் வெளியே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படியே இப்படி எட்டி பார்த்தா கண்ணு மட்டும்தான் என்ன செய்யும், தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, நவீன பெண்களை பயம் கிடையாது, புதிய இடத்து குறித்து பயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இயேசுவை சொல்லணுமா வேண்டாமா? தெருவில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை சொல்லணுமா வேண்டாமா? நம்ம கூட நெருக்கமாக பழகுறாங்களே உயிருக்கு உயிரா, அவங்கள்ட்ட இயேசுவை சொல்லணுமா வேண்டாமா? அல்லேலூயா. நம்மளை தேடி வராங்களே, உங்களை விட்டா எனக்கு வேற, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவை சொல்லணுமா வேண்டாமா? அல்லேலூயா. என்னைக்கு சொல்ல போகிறோம், எப்போ சொல்ல போகிறோம்? அல்லேலூயா. டாக்டர் சொல்கிறாங்க, வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். காலையில் ஒரு 1/2 hour நடங்க, சாயங்காலம் ஒரு 1/2 hour நடங்க. அல்லேலூயா. பவுல் அந்த பட்டணத்தை, அத்தேனை பட்டணத்தை சுற்றி தான் என்ன செஞ்சார், நடந்தார். சுற்றி நடக்கும்போது தோத்துறோம் தான் நடந்திருப்பார்.
ஆண்டவரே இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொன்னீங்களே, ஜனங்களை தாரும் தாரும் தான் ஜெபம் பண்ணியிருப்பார். ஐயோ இந்த ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதே, மெய் தேவன் யார் என்பதை அறிய அவங்க கண்களை திறந்தரலும்னா நடந்து என்ன செஞ்சிருப்பார். அப்போ வாக்கிங் போகும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, தோத்திரம் பண்ணிகிட்டே போங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லிகிட்டே போங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களெல்லாம் ரட்சிங்கன்னு சொல்லுங்க. உடலுக்கும் ஆரோக்கியம், உங்களுக்கும் ஆசீர்வாதம். சுற்றி திரிவோம், சுவிசேஷம் சொல்லுவோம். அல்லேலூயா. மூணாவது, தரிசனம் பெறுவோம், தடைகளை தாண்டுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த பவுல் திடப்படுவதற்கும் திடப்படுத்துவதற்கும் சுற்றி திரிந்ததற்கும் சுவிசேஷம் சொன்னதுக்கு என்ன காரணம்னா தரிசனம் தான். ஏன்னா வசனம் ஆரம்பிக்கும் போதே ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகினார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நமக்கு என்ன தேவை? தரிசனம் தேவை. தரிசனத்தை நான் உங்களுக்கு தர முடியாது. தரிசனத்தை நீங்களும் எங்கேயும் போய் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. தரிசனத்தை கர்த்தர் தான் தரணும். தரிசனம் யார்கிட்டேருந்து வரணும்? கர்த்தர்கிட்டேருந்து வரணும். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ரட்சிக்கப்பட்டதற்கு தேவனிடத்தில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது? என்ன கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைத்ததற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இப்படி ஒரு ஆவிக்குரிய சபையில் கர்த்தர் என்ன அங்கத்தினராய் வைத்திருப்பதற்கு அவருடைய கருத்தில் ஒரு பிரதானமான பிளான் இருக்கு. எனக்கு திறமைகளையும் தாளந்துகளையும் கிருபையும் வரத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார்னா என்னை நம்பி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இப்படி நம்புறீங்க? ஹல்லேலூயா. பவுலே நீ மார்க்க வைராக்கியம் கொண்டவன். ஹல்லேலூயா. யூத மார்க்கத்திற்காக நீ வைராக்கியமா ஓடினாலும் உன் கல்வி அறிவை நீ அதற்கு பயன்படுத்தினவன். ஆனால் உன்னை நான் தமஸ்கு வீதியில் ஏன் சந்திச்சேன் தெரியுமா? உன் வேகம் எனக்கு வேணும், உன் தைரியம் எனக்கு வேணும், உன் துணிச்சல் எனக்கு வேணும், உன் ஞானம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. உன்னை நான் என் ஊழியத்தில் பயன்படுத்தணும். வரக்கூடிய நாட்களில் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் திருச்சபைக்கு நீ பயனுள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும். அதனால தான் உனக்கு நான் தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களுக்கு தான் தரிசனம் கிடைக்கும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களுக்கு தான் தரிசனம் கிடைக்கும். ஆத்துமாக்களை குறித்த பாரம் உள்ளவங்களுக்கு தான் தரிசனம் கிடைக்கும். உலகத்தை மாம்ச கண்களினால் அல்ல, இயேசுவின் கண்களை கொண்டு பார்ப்பவர்களுக்கு தான் தரிசனம் தேவனிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. இங்க நடக்கிற அநியாயங்கள், அருவருப்புகள், அக்கிரமங்கள்லாம் பார்க்கும்போது யாருடைய உள்ளத்தில் ஒரு உடைந்த அனுபவம், கண்களில் கண்ணீர் வருகிறதோ அவங்களுக்கு தான் தரிசனம் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசுவை போல நாம் மாறணும்னு யாரு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் தரிசனம் கிடைக்கும். என் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு தான் தரிசனம் கிடைக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கை குறித்த நோக்கம் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தரிசனம் கிடைக்கும். இப்படிலாம் இருந்ததுனால தான் பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அப்படின்றார். அப்போ இந்த பட்டணத்தில் நிறைய ஜனங்கள் இருக்காங்க. ஒருத்தனும் தீங்கு செய்ய உன் மேலே என்ன செய்ய மாட்டான், கை போட மாட்டான். நீ பயப்படாத, மௌனமாக இராத, தைரியமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எத்தனை இடைஞ்சல் வந்தாலும் இனிமேல் இந்த ஊழியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், ஸ்டாப் பண்ண மாட்டேன். சுவிசேஷம் சொல்கிறத நான் என்ன செய்ய மாட்டேன், ஸ்டாப் பண்ண மாட்டேன். ட்ராவல் பண்ணுறதை நான் என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன். தரிசனம் பெறுவோம், தடைகளை தாண்டுவோம். தரிசனம் உங்களுக்கு இல்லைன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே உங்களை ஆளை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தாங்களே, அவங்கள எங்கே? அல்லேலூயா. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன செஞ்சாங்க, சந்திச்சாங்க. அந்த பிரச்சனை அவங்கள என்ன செஞ்சுட்டு கொண்டு போயிட்டு. ஆனால் தரிசனம் பெற்றவர்களை பிரச்சனை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களோ? அந்த தரிசனம் அவனுக்கு இருந்ததுனால தான் அவன் சொல்கிறான், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க விரும்பலை. நீங்கள் எவ்வளவு தான் என்னையை தடுத்தாலும் நான் போகத்தான் செய்வேன். ஆமாம், நான் கட்டப்படுவதற்கும் காவலில் வைக்கப்படுகிறதற்கும் பயப்படுகிறவன் அல்ல, இயேசுவுக்காக உயிரையே கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் நான் ஓடுவேன் அப்படின்னு சொன்னவர் ஓடி முடித்ததையும் எழுதி வச்சிருக்கிறார். எத்தனையோ தடைகள் அவருக்கு என்ன செஞ்சது, போகிற இடத்துலலாம் அடி விழுந்தது, போகிற இடத்துலலாம் அவமானம் இருந்துச்சு, போகிற இடத்துலலாம் சிறையின் அனுபவம் இருந்துச்சு. ஆனால் எந்த தடைகளும் இந்த பவுலின் ஊழியத்தை தடுக்க முடியவில்லை. ஓடி முடித்தார். காரணம் தரிசனம் பெற்றார், தடைகளை தாண்டினார். அப்போ நாம் தரிசனம் பெற்றாதான் தடைகளை. எதுக்கு சர்ச்சுக்கு வாரீங்க யாருக்கு தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை அதனால் எங்கே வந்திருக்கேன், சர்ச்சுக்கு வந்திருக்கேன். அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்,
தரிசனம் இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன இந்த தலைமுறையில் தெரிந்து கொண்டீரு. என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கும்போது எனக்கு இந்த ரட்சிப்பு முந்தி கிடைச்சிருக்க என்ன நோக்கம், அதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் தரிசனமாகி பவுல்கிட்ட பேசினது போல உங்கள்கிட்ட பேசுவார். தரிசனம் பெறுவோம், தடைகளை தாண்டுவோம். எல்லாரும் கண்களை மூடி தடைகளை தாண்டி செல்ல கிருபை. ஆமென். தரிசனம் பெற்று திடப்படுவதற்கும் மற்றவர்களை திடப்படுத்துவதற்கு வேண்டிய கிருபை, சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு வேண்டிய கிருபை இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். எல்லா கனமும் மகிமை உமக்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.